இந்தியாவோட உள்நாட்டு டிஃபென்ஸ் உற்பத்தி மொத்தம் எவ்வளோ? மிஞ்சி போனால் 400லேருந்து 1000 கோடிக்குள்ளே தான். அதாவது எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணிட்டு, உற்பத்தி இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு. இன்றைக்கி எவ்வளோ தெரியுங்களா? 24,000 கோடி. நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய உபகரணங்கள் மேலே நம்மளுக்கு இருந்த போர்க்கருவிகள் உபகரணங்கள் மேலே இருந்த டிபெண்டன்ஸ் எவ்வளோ? கிட்டத்தட்ட 70%. இன்றைக்கி எவ்வளோ தெரியுங்களா? 30%. கிட்டத்தட்ட 70% இண்டிஜினியஸாக இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிச்சுட்டு இருக்கு. ஆயுத பேரம் தான் சொல்லுவோம், ஊழல் தான் சொல்லுவோம். போஃபர்ஸ் ஊழல், அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஊழல், HDW சப்மரைன் ஊழல், எல்லாமே ஊழல் 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 தான் எண்ட் ஆகும். அதான் ஸ்கேம். இப்போ பாருங்க, எல்லாமே ஸ்கீம். மாற்றங்கள் பாலிசி லெவல்ல மாற்றங்கள் இந்த கவர்மெண்டால் எடுக்கும். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், பிட்டு நோட்டோட அளவுகோல் இன்னைக்கு இந்தியாவில் கம்மியாக இருக்கா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்பெண்டிங், அதாவது மத்திய சர்க்காரோட செலவுகள் அதிகமாக இருக்கு, வளர்ச்சியும் அதிகமாக இருக்கு. ஆனால் மாநிலங்கள் அரசுங்களோட வளர்ச்சி விகிதமோ இல்லை மாநிலங்களோட செலவினங்களோ அதிகமாக இருக்கு, ஆனால் கடனும் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு லட்சக்கணக்கில் கடன் வாங்கின மாநிலங்கள் பட்டியலில் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாடும் ஒன்று. இப்போ ட்ரெயின் எப்படி இருக்கு? முன்னாடி இருந்த ட்ரெயின் எப்படி? இப்போ வந்தே பாரத்தில் நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வர் வந்தே பாரத்தில் போய் சூப்பராக இருக்குன்றாரு, அவரே சொல்றாருல்ல. ஸோ அப்போ முன்னாடி எப்படி இருந்தது? ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருந்தது? எத்தனை ஏர்போர்ட் இருந்து டெவலப் ஆகிருக்கு 10 வருஷத்துல. ஏதாவது இது எல்லாத்துக்குமே காரணம் திருப்பி நேரு அப்படின்னீங்கன்னா, நான் சொன்னேன்னா நீங்க திருப்பி நீ நேருக்கே போறேன்னு சொன்னீங்கனாலும் அகெயின் திஸ் இஸ் அ ஃபேக்ட். இந்தியா பொருளாதாரத்துல நம்ம தங்க பறவையா இருந்தேன், இனி பிராய்லர் கோயில் மாதிரி விட்டுட்டு போனான்னா அப்ப திருப்பி தங்க பறவை ஆகுது எப்படின்றதான் பார்க்கணுமே தவிர, அவன் பார்க்கறான் அவன் திரும்பி நான் தங்க பறவை ஆகக்கூடாது, நான் பிராய்லர் கோழியாவே இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இப்ப அதானி அம்பானி இது வளரல, அவங்க எதுவுமே பண்ணலன்னா அமெரிக்காவோட கம்பெனிஸ்லாம் இங்க இருக்கு, ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்து வரக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருக்கு, அவங்க வளர்ந்து ஒத்துப்பீங்களா? என்னைக்குமே நீங்க அந்த கம்பெனிஸ் மேல எந்த ஒரு விமர்சனமே வைக்க மாட்டீங்க. இப்ப நீங்க கேட்டீங்களா எதுக்காக மோடிஜி நீங்க புகழறீங்கன்னு சொல்லிட்டு? இவ்வளவு நாளா கன்சியூமரா இருப்ப, வி ப்ரொடியூஸ் அப்படிங்கிறாரு அவரு. இந்த ஏஐ சம்மிட்டோட சாராம்சம் பர்பஸ் எதுக்கு அப்படின்னா, இந்தியா வில் நோ லாங்கர் பி ஒன்லி a கன்சியூமர், இந்தியா வில் ப்ரொடியூஸ் இன் ஏஐ. மோடி மாத்திரம் இல்ல அப்படின்னா யூ ஃபர்கெட் இந்தியா. இதை நான் ரொம்ப சாலிடா சொல்லுவேன். மோடிஜி மாத்திரம் இல்ல, தொலைஞ்சிருப்போம் சீரியஸா. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்களும் மற்றும் நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான நம்ம கணேஷ் குமார் அவர்களும் தான். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். சார் எப்பவுமே இப்போ இந்தியா பெரிய ஸ்டேஜ் இருக்கு, பெரிய அச்சீவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது காரணம் எல்லாமே மோடின்னு ஏன் மோடி மட்டுமே தூக்கி வச்சு பேசுறீங்க நீங்க? ஏன் இந்தியாவுடைய ஃபேன் பேஸ் கிடையாதா? இந்த யங் பாப்புலேஷன் கிடையாதா? அவங்க ஒர்க் பண்றதுனால தானே சார் அவங்க மோடின்ற ஒரு ஸ்டேச்சரு. 70 வருஷத்துல ரோடு போட்டாங்க இந்தியாவில். அதுக்கு ஈக்குவலான ரோடு கடந்த 11 வருஷத்துல போட்டிருக்கோம். $1.5 ட்ரில்லியன் இந்தியாவோட எக்கானமி 2014 இவர் சார்ஜ் எடுக்கும்போது. இப்போ வி ஆர் நியரிங் $4.5 ட்ரில்லியன். ரெண்டாவது, இந்தியாவோட உள்நாட்டு டிஃபென்ஸ் உற்பத்தி மொத்தம் எவ்வளோ? மிஞ்சி போனால் 400லேருந்து 1000 கோடிக்குள்ளே தான். அதாவது எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணிட்டு, உற்பத்தி இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ தெரியுங்களா? 24,000 கோடி. நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய உபகரணங்கள் மேலே நம்மளுக்கு இருந்த போர்க்கருவிகள் உபகரணங்கள் மேலே இருந்த டிபெண்டன்ஸ் எவ்வளோ? கிட்டத்தட்ட 70%. இன்னைக்கு எவ்வளோ தெரியுங்களா? 30%. கிட்டத்தட்ட 70% இண்டிஜினியஸாக இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிச்சுட்டு இருக்கு. அந்த காலத்தில் டிஃபென்ஸ் என்ன ஸ்கேமு? டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு கருவிகளோ இல்லை இராணுவ உபகரணங்களோ ஆயுதங்களோ ஆயுத பேரம் தான் சொல்லுவோம், ஊழல் தான் சொல்லுவோம். போஃபர்ஸ் ஊழல், அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஊழல், HDW சப்மரைன் ஊழல், எல்லாமே ஊழல் 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 தான் எண்ட் ஆகும். அதான் ஸ்கேம். இப்போ பாருங்க, எல்லாமே ஸ்கீம். எல்லாமே மோடினால மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியுது இல்ல. அதுக்கு காரணம் நான் சொல்றேன், டிரான்ஸ்பரன்சி எடுத்துட்டு வந்தாரு. மிடில் மேன் இல்லாம கவர்மெண்ட் எல்லாமே கான்ட்ராக்ட்ஸ். இப்ப எல்லாமே உள்நாட்டு உற்பத்தி திறனை ஒரு பொருளை டாடா இத்தனை வருஷமா அவங்க கேப்பபிலிட்டியை வளர்த்துருக்காங்கன்னா அவங்களால டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் அவங்களால வர முடியாதான்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி விட்டது. மஹேந்திராவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டது, L&T குரூப்புக்கு ஓப்பன் பண்ணி விட்டது. இது மாதிரி நிறைய
அதாவது மாற்றங்கள் பாலிசி லெவல்ல மாற்றங்கள் இந்த கவர்மெண்டால் எடுக்கும். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், திருட்டு நோட்டோட அளவுகோல் இன்னைக்கு இந்தியாவில் கம்மியாக இருக்கா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒருவேளை இருக்கலாம், பங்களாதேஷ் பார்டர்ல இன்னும் திருட்டு நோட்டு ஓடிட்டு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. கள்ள நோட்டு சார், அதான் கள்ள நோட்டு. அப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் சார். அதெல்லாம் இப்போ செக் பண்ணி வாங்க. இப்போ கள்ள நோட்டுன்றது வந்து இப்போ ரேர் கமாடிட்டி. ஏன்னா டிஜிட்டல் கரன்சி தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அமெரிக்கன்ஸ் இல்லை, யூரோப்பியன்ஸ் முதல் கொண்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, இந்தியா ஹஸ் லீப் ஃப்ராக்டு. 20 வருஷம் முன்னாடி போயிட்டாங்க நம்மளுக்கு பேமெண்ட் சிஸ்டம்ல. நம்ம இன்னும் விசா கார்டு, மாஸ்டர் கார்டு இதுலயே உட்காந்துருக்கோம். அவங்க அதையும் தாண்டி எந்த கார்டு இல்லாம டிரான்சாக்ஷனுக்கு போயிட்டாங்க. அவங்க ஆதார், இந்த ஜாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஜன்தன் அக்கௌண்ட், ஆதார், மொபைல். இன்னைக்கு எத்தனை மொபைல் போன்ஸ் வந்து இந்தியாவிலே உள்நாட்டிலேயே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எவ்வளோ தூரம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், எத்தனை ஏர்போர்ட் கட்டியிருக்கோம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்கோம். 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்றது வேற. அதே மத்திய அரசு வந்து இதே ஜிஎஸ்டியை வச்சுக்கிட்டு டெபிசிட் எஃப்ஆர்பிஎம், அதாவது பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட்டரி மெயின்டெனன்ஸ்குள்ளேயே 4 இந்த வாட்டி 4.4% நினைக்கிறேன் டெபிசிட். அதான் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை 4.4% நிதி பற்றாக்குறைக்குள்ளேயே ஒரு பட்ஜெட் அவங்க கட்டமைக்கிறது வேற. இதுல மற்ற விஷயங்களுக்கு ஏஐ முதல் கொண்டு எல்லாத்துக்கும் எவ்வளவு தூரத்துக்கு இவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பார்டர் ரோட்ஸ் எவ்வளவு வளர்த்துருக்காங்க, பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிற மக்களை எவ்வளவு தூரம் மேல வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரேபிட் ஃபேஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கிற முயற்சிகள் சின்னதில்லை. ஆனா மைண்ட் யூ, இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்பெண்டிங், அதாவது மத்திய சர்க்காரோட செலவுகள் அதிகமாக இருக்கு, வளர்ச்சியும் அதிகமாக இருக்கு. ஆனால் மாநிலங்கள் அரசுங்களோட வளர்ச்சி விகிதமோ இல்லை மாநிலங்களோட செலவினங்களோ அதிகமாக இருக்கு, ஆனால் கடனும் அதிகமாக இருக்கு. சென்ட்ரலோட பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மத்திய சர்க்காரோட பணத்தை எப்படி செலவழிக்கணுன்ற திறமை இன்னைக்கு நல்லா இருக்கு. மாநிலங்கள் எப்படி பணத்தை செலவழிக்கணுன்ற அந்த ஒரு பார்வை கொஞ்சம் சரியான பார்வையா இல்லாத மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு லட்சக்கணக்கில் கடன் வாங்கின மாநிலங்கள் வந்து பட்டியல்ல வந்து துரதிருஷ்டவசமா தமிழ்நாடும் நம்பர் 1. கேட்டா மத்திய அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மாநிலங்கள் குற்றம் சாட்டுது, அவங்க பணம் கொடுக்கல. ஜிஎஸ்டி வந்த அப்புறம் பணம் அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு. நீங்க பணத்தை எப்படி செலவு பண்றீங்கன்றது மாநிலங்கள் கையில இருக்கு. இது நாட்டோட ஒட்டுமொத்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து மாநிலமும் சென்டர் மத்திய சர்க்காரும் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களும் அங்க இருக்கிற ஆட்சியும் ஒருங்கிணைந்து வேலை செஞ்சா இன்னும் டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட் ஆகும். அப்படிப்பட்ட அரசுகள் வந்தா இன்னும் மக்களுக்கு நல்லது நடக்கும். உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீமாரு ஸ்டேட்ஸ் எல்லாம் அங்க வந்து டிஃபென்ஸ் காரிடார் அங்க வந்திருக்கு. என்னோட பார்வையில இருந்தா நான் பார்க்க முடியும், நான் என்னோட சப்ஜெக்ட் ஏரியால இருந்தா நான் பேச முடியும். டிஃபென்ஸ் காரிடார் அங்க வந்திருக்கு. தமிழ்நாடுக்கும் ஒரு டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தாங்க, என்னாச்சு? ஒன்னும் ஆகல. ஆனா அங்க டிஃபென்ஸ் காரிடார் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. பிராமோஸோட இது ஓபன் பண்ணிட்டாங்க, AK-205 ரைஃபிள்ஸோட இது பிளான்ட் அமித்திலேயே ஓபன் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன் இங்க நடக்க முடியல? இன்ஃபேக்ட் இந்தியாவில வந்து மகாராஷ்டிராக்கு அடுத்தபடி அதிகமான இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு. நம்ம லாகிங் பிஹைண்ட். இன்னைக்கு ஆந்திரா வந்து மேர்செக்கோட டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டீல்ல இருந்து, பிராமோஸ் டீல்ல இருந்து, ஃபேக்டரியில இருந்து எல்லாம் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இதுதான் அவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றாங்க. இதுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் தேவையில்லை. உங்க அரசியலை பக்கத்துல வச்சுட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட வளர்ச்சி தான் நாட்டோட வளர்ச்சி, இல்ல நாட்டோட வளர்ச்சி மாநிலத்தோட வளர்ச்சியை டிபெண்ட் ஆயிருக்குன்ற ஒரு ஒருங்கிணைத்த கருத்து வரும்போது நாடு டெவலப் ஆகும். அது எங்கெல்லாம் வந்து பிரதமருக்கும் அந்த மாநில அரசுகளுக்கும் ஒரு நல்ல ஒரு வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா ஒரே நோக்கம் ஒன்னா இருந்தா நாட்டோட வளர்ச்சி நிச்சயமா அதிகரிக்கும். அது இந்த 10 ஆண்டுகள் நடந்திருக்கு. சரி சார். சார் அப்படி அவர் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா 2014 முன்னாடி அம்பானி அதானிலாம் பார்த்தீங்கன்னா 100வது இடத்துக்கு மேலே தான் இருந்தாங்க பணக்காரங்க பட்டியலில். இப்போ மோடி வந்த உடனே ஒரு 10 வருஷம் சொன்ன மாதிரி லாஸ்ட் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்ல 10வது இடத்துக்குள்ளேயே வந்துட்டாங்களே. அப்போ வளர்ச்சின்றது ஒரு சைடு தான் இருக்குது, மற்ற சைடு இல்லாத மாதிரி தான் பார்க்க முடியுது. ஏன் இந்த இடத்துல மோடி நாங்கள் குற்றச்சாட்டு வைக்க?
அம்பானி அதானி வந்து பணம் சம்பாரிச்சது தப்புன்னு நீங்க சொல்றீங்களா? சம்பாதி சொல்லல, ஒரு பக்கம் மட்டும் இல்ல போகுதுன்ற நான் கேட்கிற கேள்வி இது கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு, நான் ஜென்ரலா எல்லாருமே கேட்கிற கேள்வி, அதானி அம்பானி சம்பாதிச்சிட்டாங்க, அவங்க இந்தியர்கள் தானே, அந்த பணத்தை இங்கே தானே வச்சிருக்காங்க, அதன் மூலமா இந்தியாவுக்கு தானே வளர்ச்சி வருது. இப்ப 10 ரூபாய் சம்பாதிச்சவங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறான், அந்த மாதிரி ஒரு நிலை வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. அதானி அம்பானி மட்டுமே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான விமர்சனமும் நம்ம வேற மாதிரி பார்க்கலாம். ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜிடிபி நான் சொல்றது வந்து 1.5 ட்ரில்லியன்ல இருந்து இன்னைக்கு 4.5 ட்ரில்லியன் நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். நம்ம 11வது இடத்துல இருந்தோம், ஓகேவா, அப்புறம் 9வது இடத்துக்கு வந்தோம், 5வது இடத்துக்கு வந்தோம். நம்ம எவன் வந்து 200 வருஷமா நம்மளுக்கு ஆண்டு நான் தான் வச்சிருந்தேன்னு சொன்னா அவனை அடிச்சு மேல வந்து இப்போ 4வது இடத்துல உட்காந்துருக்கோம், ஜப்பானை கீழே தள்ளி இருக்கோம், 10 ஜெர்மனியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாமே இந்த 10 வருஷத்து 12 வருஷத்துல நடந்தது, அப்போ வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா இங்க ஒரு செக்டர் மாத்திரம் வளர்ந்தது, இல்லைன்னா ஒரு சாரார் மாத்திரம் வளர்ந்தாங்கன்னா அப்படிலாம் இல்லை, எல்லாரோட சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப ட்ரெயின் எப்படி இருக்கு, முன்னாடி இருந்த ட்ரெயின் எப்படி, இப்ப வந்தே பாரத்ல நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வர் வந்து வந்தே பாரத்ல போய் சூப்பரா இருக்குன்றாரு, அவரே சொல்றாருல்ல. ஸோ அப்போ முன்னாடி எப்படி இருந்தது, ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருந்தது, எத்தனை ஏர்போர்ட் இருந்து டெவலப் ஆயிருக்கு 10 வருஷத்துல. நான் என்ன சொல்றேன், ஏர்போர்ட் வந்து முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு, பிரைவேடைசேஷன். ஏதாவது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து திருப்பி நேரு அப்படின்னீங்கன்னா நான் சொன்னேன்னா நீங்க திருப்பி நீ நேருக்கே போறேன்னு சொன்னீங்கனாலும் அகெயின் திஸ் இஸ் அ ஃபேக்ட். அப்ப இருந்த ப்ராப்ளம் என்னன்னா மணி இஸ் ப்ராப்ளம், மணி இஸ் ராங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்தியா வாஸ் மூவிங். அது தப்பு, அப்படி போகக்கூடாது. இந்தியா வந்து பொருளாதாரத்துல நாம வந்து தங்க பறவையா இருந்தேன், இனி பிராய்லர் கோயில் மாதிரி விட்டுட்டு போனான்னா அப்ப திருப்பி தங்கப்பறவை ஆகுது எப்படின்றதான் பார்க்கணுமே தவிர அவன் பார்க்கறான் அவன் வந்து திரும்பி வந்து நான் வந்து தங்கப்பறவை ஆகக்கூடாது நான் வந்து பிராய்லர் கோழியாவே இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இதர் நம்ம 30% வேர்ல்டோட ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். நான் சொல்ல 30%. ஓகே, இந்தியாவும் சைனாவும் 2 பேருமே அடிச்சான், 2மே பிராய்லர் கோழியா குத்துக்கறி மாதிரி தான் போட்டு போனோம். இன்னைக்கு எப்படி இருக்கு, சைனா மேல வந்துட்டான், சைனா மேல வைக்காத விமர்சனமா? அலிபாபா அங்க சொல்றீங்க ப்ராப்ளம் சொல்றீங்க, இங்க அதானி அம்பானின்னு சொல்றீங்க. வளர்ந்தது நல்லதானே. இப்ப இந்தியாவுடைய வளர்ச்சி, இப்ப அதானி அம்பானி இது வளரல, அவங்க எதுவுமே பண்ணலன்னா அமெரிக்காவுடைய கம்பெனிஸ் எல்லாம் இங்க இருக்கு, ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்து வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, அவங்க வளர்ந்து ஒத்துப்பீங்களா? என்னைக்குமே நீங்க அந்த கம்பெனிஸ் மேல எந்த ஒரு விமர்சனமே வைக்க மாட்டீங்க. இந்தியாவுல இருந்து ஒரு கம்பெனி வருது, தேசிய கம்பெனி, மேட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்து, அது மேல அவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்களே. இன்னைக்கு வந்து எல்லா மில்க் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிச்சு பால்ல உள்ள கலப்படம் இருக்குன்னு. இதே வந்து அந்த பக்கத்துல இருந்து வந்தா மாத்திரம் ஏன் உங்க விமர்சனம் வர மாட்டேங்குது? ஒரு பக்கம் மாத்திரம், ஒரு கண்ணுக்கு மாத்திரம் நீங்க சொன்னாம இன்னொரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிறீங்களே. நான் என்ன சொல்றேன், 2 பக்கம் ஒரே ஸ்கேல்ல வைங்க. ஸோ வளர்ச்சி வந்து அனைத்து வர்த்தகங்கள்லையும் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சேர்ந்துருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பாஸ்போர்ட்டோட இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெட் அம்சம் குறைஞ்சிருக்கு, இன்னோவேட்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நம்ம நல்லா இன்னோவேட் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணாத இண்டஸ்ட்ரீஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், இம்போர்ட் குறைஞ்சிருக்கு, யூஎஸோட நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருக்கோம். ஈரான் கிட்ட வாங்குறதுக்கு பணம் இல்லைங்க, ஈரான் கிட்ட ஆயில் வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. அது சொல்ல போய் தான் இந்தியா வந்து அந்த மாதிரி இருந்ததுதானே, உண்மை இருந்ததுதானே சொல்றோம், இல்லாத சொல்றோம். ஈரான் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பணம் இல்லை, கொடுக்கறதுக்கு. இனி நான் வந்து எங்க இருந்தாலும் வாங்கிப்பேன்னு நான் சொல்றேன். இந்த அளவுக்கு டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கோம். முதல் ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கு, முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு வந்து ஏஐ சப்மிட் நடக்குது, அமெரிக்காவோட லீடர்ஷிப் எங்க இருக்கு? இமானுவேல் மேக்ரோன் இங்க இருக்காரு, ஓகேவா. சுவிட்சர்லாண்டோடைய பிரசிடென்ட் இருக்காங்க, ஒரு பிரேசிலோட பிரசிடென்ட் இருக்காங்க, ஒரு 10 நாட்டோட பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. ஊர்ல இனோவேஷனுக்குன்னே ஒரு நாடு இருக்குன்னு மார்த்தட்டிட்டு இருந்த யூஎஸ் இன்னைக்கு எங்க இருக்கு? சோ இது ஏன் அங்க நடக்கலன்ற கேள்விதான் அவங்க ஊர்ல கேட்கணும். நான் இங்க நடத்துறேன், ஏன் நடத்துறேன்னு கேட்கக்கூடாது. இங்க வந்து என்ன பேசுவாங்கன்னா அந்த ஒரே ஒரு, அதாவது அப்படியே ஃபுல்லா வந்து இவ்வளோ திருவிழாவா இருக்கு, இலையில வந்து ஊர்கா கொஞ்சம் கம்மியா வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து பண்ணிடுச்சு, அதை தான் பத்தி ஏய் உலகத்துல இருக்க அத்தனை தலைவர் இங்க இருக்கான், 600 ஸ்டால் இருக்கு, வேர்ல்டா இங்க இந்தியா இவ்வளவு பெரிய விஷயம் சாதிச்சுட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு யூனிவர்சிட்டியோட நான் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல, இது வந்து ஐ ஓப்பனர், நான் இல்லைன்னே சொல்ல, அந்த யூனிவர்சிட்டி பண்ண தப்பு, அந்த அவங்களுடைய அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. பாடன் மிஸ்டர், ஜஸ்ட் 1 செகண்ட், ஒரு ஸ்மால் இன்டரப்ஷன். இந்த அரசாங்கம் எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கு. ஒரு இடத்துல நான் வந்து ஃபெயிலியரா பார்க்கறது, தங்கு தடையற்ற டீம்டு யூனிவர்சிட்டிகளின் வளர்ச்சி, நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் வளர்ச்சி நாட்டுக்கு நல்லதல்ல, இங்க இருக்கக்கூடிய கல்வித்திறனுக்கு நல்லதில்லை.
அவங்க டிகிரி காசு வாங்கி டிகிரி கொடுக்கறதுல பல பேர் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க தவிர்த்து தரமான கல்வி கொடுக்குறாங்களான்னா அது பெரிய கேள்விக்குறி. அதோட ஒரு நீழ்ச்சியாக ஒரு பகுதியாக தான் இந்த கல்கோட்டியாவா அந்த சைனாலேருந்து எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்டை காட்டி நாங்கள் பண்ணோம்னு சொல்லி காட்டினது. இது மாதிரி கேலி கூத்துக்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் பல டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. யூஜிசி கிட்ட பர்மிஷன் வாங்காமல் கோர்ஸுங்க நடத்துது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எடுத்து பாருங்க, இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸில் எடுத்துட்டு பாருங்க, எத்தனை யூனிவர்சிட்டி யூஜிசி பேன் பண்ணியிருக்கு, எத்தனை கோர்சஸ்க்கு அஃபிலியேஷன் இருக்கு. இதுக்கு தவறு இந்த அரசாங்கத்தின் மேலே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தவறு பெற்றோர்கள் மேலேயும் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜுக்கு அனுப்புனா என் பையன் அசிங்கம்னு சொல்லிட்டு இது மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனா எப்படியா டிகிரி வந்துடும் சொல்லி அனுப்புறாங்க. ஸோ நீங்கள் அனுப்புங்க. எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியும் நான் குறை சொல்ல விரும்பல, எல்லாரும் தவறுன்னு சொல்ல விரும்பல. ஆனால் கல்வி திறன் அங்கே ஒழுங்காக இருக்கா, ஸ்டாஃப் எப்படி இருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, இதை மானிட்டர் பண்ண வேண்டியது பெற்றோர்களுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அவ்வளோ பங்கு அரசாங்கத்துக்கும் இருக்கு. சார் ப்ளீஸ். ஆக்சுவலாக அது நல்ல ஐ ஓப்பனர் தான் சொல்லுவேன். இது இன்சிடென்ட் நல்லது, ஒரு விதத்தில் என்னடா தப்பா ஒரு விஷயம் நடந்திருக்கு நீ நல்லதுன்னு சொல்றேன்னா ஐ ஓப்பனர், இதுதான் கரெக்ட். இனிமேல் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுங்க. ஆனா அதுக்காக இந்த ஏஐ மொத்தத்தையும் நீங்க அந்த அந்த சந்தேக கண்ணோட அந்த கண்ணாடி போட்டு பார்க்காதீங்க. சர்வம் ஏஐன்னு ஒன்று வந்துருக்கு, ஒரு கண்ணாடி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பத்தி பேசுங்க. ஏன் அந்த கண்ணாடி பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க? இதே மெட்டா தயாரிச்சா அதை பத்தி பேசுவோம், ஓகே, கூகுள் நிறுவனம் தயாரிச்சா அதை பத்தி பேசுவோம். நம்ம ஊருக்காரன் செய்யும் போது மாத்திரம் அது ஏன் தப்பாகுது? ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கனால மேபி நம்ம அதை யூஸ் பண்ண வரவே இல்லைங்க. இந்தியாவில் இல்ல ஒரு டெக்னாலஜி Facebook யூஸ் பண்றோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், அதே மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் எல்லாமே நம்மளுக்கு இல்ல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், Facebookோட முதல்ல இருந்த இன்டர்ஃபேஸ் இப்ப இருக்கிற மாதிரி இருக்கா? கூகுளோட ஜிமெயிலோட இன்டர்ஃபேஸ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி முன்னாடி இருந்ததா? கம்ப்ளீட் ப்ராடக்ட்ன்றது மித்து. கம்ப்ளீட் ப்ராடக்ட் வரவே வராது, ஓகேவா? கம்ப்ளீட் ப்ராடக்டா ஒண்ணு வரவே வராது, இவால்வ் தான் ஆகும். தப்பு வரும், அதுல இருந்து இவால்வ் பண்ணி தான் புதுசா கொண்டு வரும். எல்லா கண்டுபிடிப்புகளும் அதுதான். எடிசன் காலத்துல இருந்து அதுதான். எடிசனோட கோட்டை சொன்னா 700 விதமா இந்த மாதிரி இந்த ஃபிலமெண்ட் எரியாதுன்றதை நான் கண்டுபிடிச்சேன்னு தான் சொல்றாரு. ஒன்னு எரிஞ்சுது அப்படின்னா 720 ways how not to create a bulb, அவ்வளவுதான். அதை நான் கண்டுபிடிச்சேன், அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி இவல்யூஷன் தான் வரும். நீங்க சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியில 50% ஃபெயிலியர் சான்சஸோட தான் நீங்க உள்ள போக முடியும். நீங்க அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுறீங்களா, இங்க அது ஒவ்வொரு தடவை கூட நீங்க அதை பத்தி நீங்க கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் எல்லாரும் சொல்றதெல்லாம் செய்யறாங்களா? சயின்டிபிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது மாத்திரம் நீங்க 100% சக்சஸ் ரேட் கேட்குறீங்க. 100% சக்சஸ் ரேட் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியில முக்கியமா டெக்னாலஜியில் வரவே வராது. 50% ஃபெயிலியர் வச்சு தான் நீங்க ஒரு ப்ராடக்டே ஆரம்பிக்கணும், ஓகேவா? அதுல கான்ஸ்டன்ட் இவல்யூஷன் தான் இருக்கும். புதுசாலாம் வரும்போது அப்படிதான் இருக்கும். இந்தியன் கம்பெனிஸ்க்கு எத்தனை தடவை நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க? நீங்க எத்தனை பேர் நம்ம கான்ஸ்டன்டா யூஸ் பண்றோம்? சரி, சக்சஸ்ஃபுல்லா இந்த கவர்மெண்டோட சக்சஸ் நான் சொல்லுவேன், சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிச்சு, ஓகேவா? ஓகேவா, சைனீஸ் ப்ராடக்ட் பேன் பண்ணிச்சு. பைட் டான்ஸ் நம்ம பேன் பண்ணோம், பைட் டான்ஸ் பேன் பண்ணோம், டிக்டாக் போச்சு, பைட் டான்ஸ் தான் டிக்டாக்கும் பேன் பண்ணிட்டோம். இந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் விட்டோம்ல. ஸோ எத்தனை தேசி கம்பெனிஸோட நேற்று ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு டெல்லியில, ஒரு பையன் இறந்து போயிருக்கான். காரு ஸ்பீடா ரீல்ஸ் பண்ண போய் தான். ரீல்ஸ் எதுல போடுறாங்க? இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸோ ரீல்ஸோ. நீங்க திருப்பி நான் என்ன கேட்கறேன், நீங்க ஒரு பக்கம் சைனீஸ் இந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுதான், ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ட்ரெயின் நடுவுல படுத்துட்டு முடிச்சுட்டு எழுதி குதிக்கிறான் சார், ரீல்ஸ் போட்டேன் அப்படின்ட்டு. சோ அவ்வளவுதான். சோ இங்க ப்ராப்ளம் கவர்மெண்ட் கிட்ட இருக்காங்கன்னா கவர்மெண்ட் அதோட ஸ்டெப்ஸ் எடுக்குது, நீங்க இங்க சப்போர்ட் பண்றதே பண்ணல. சோ இந்தியன் ஆமா கண்டிப்பா as a society பேன் பண்ணுங்க as a society we are failing. சரி, எதையோ நீங்க எதுக்கு பேன் பண்ணணும்? சேஞ்ச் பண்றீங்க. இல்ல நான் எதுக்கு பேன் பண்ணனும்? எதுக்கு பேன் பண்ணனும்? நீங்க கேக்குற அதே கேள்வி கேக்குறேன். நீங்க விஸ்காம் விஷுவல் கம்யூனிகேஷன் பிரான்ச் ரீல்ஸையே ப்ராஜெக்டா கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் காட்டுமா? அவனை போய் ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுத்துட்டு வர சொல்லுங்க, இல்ல எங்கேயாவது போயிட்டு போட்டோகிராஃபி ஒழுங்கா போய் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அது மாதிரி வேலைகளை, அதாவது ஒரு காமன் மேனோட என்ன நீங்க என்ன பண்றீங்க? எதுவுமே கிடையாது. எல்லாமே 2 மினிட் நூடுல்ஸ் கல்ச்சர் மாதிரி ஆயிட்டு இருக்கு. அட்டென்ஷன் டைம் 30 செகண்ட்ஸ்ன்றாங்க. ஆமா சார், இது பெரிய ஆபத்து. அடுத்த ஜெனரேஷனுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். அட்டென்ஷன் 30 செகண்ட்ஸ் தான் பார்ப்பேன், அடுத்து நான் தள்ளுவேன் அப்படின்னா உன் லைஃப் இப்படி தள்ளிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் யூடியூப்லயே ஷார்ட்ஸ் இல்ல தெரியுமா? ஆமா சார், ஆரம்பத்துல ஷார்ட்ஸ் தான் கிடையாது, ஒன்லி யூடியூப்ல வீடியோ தான். அதுக்கு 30 நிமிஷம் போட்டா 30 நிமிஷம் பார்த்து தான் ஆகணும் நம்ம. இப்போ எதுக்காக இது பண்றோம்? எதுக்கு உங்களோட வீடியோ, இப்ப நீங்க எடுக்கிற வீடியோவுமே சரி, நீங்க 30 நிமிஷம் வீடியோ போடுங்க, எவ்வளவு பேர் பாக்குறான்னு பாருங்க. 3 நிமிஷம் வீடியோ போடுங்க, எத்தனை பேர் பாக்குறான்னு பாருங்க. பட் ஓகே, ஏன் இந்த அட்டென்ஷன் ஸ்பேன்? இங்க நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை தேசி கம்பெனிஸ்க்கு நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம்,
அரட்டையை நான் ஏன் ப்ரொமோட் பண்ணல முடியலன்னு கேட்கிறேன். நான் ஏன் அரட்டையில யாருமே பேச மாட்டேங்கிறோம்? திரும்ப நான் மெட்டாவுக்கு கேஸ் போட்டாலும் போடுவேன், ஆனா நான் அரட்டை யூஸ் பண்ண மாட்டேன். ஆல்டர்னேட்டிவ் இல்லாம நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போக எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளயும் போகாதீங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டெப் தாங்க எடுக்குதுங்க. கவர்மெண்ட் எடுக்காம இல்லைங்க. அரட்டை நாங்க எத்தனை ரயில்வேஸ் ஃபுல்லாவே ஜோஹோக்கு மூவ் ஆயிட்டாங்க தெரியுமா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜோஹோக்குள்ள போயாச்சு. ஜோஹோக்குள்ள போறாங்கல்ல. சோ நான் என்ன கேக்குறேன், இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு முன்னுதாரணமா ஒரு வேலையை செய்யுது. நீ அதாவது ஒரு நாள் வந்து அவனே ஃபியூஸை பிடிக்கின்னு போற வரைக்கும் நான் அதே தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்டா இல்லையா? சோ நீங்க மாற்றம் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் தேடுங்கன்னு சொல்றோம். ஆல்டர்னேட்டிவ் நீங்க கிரியேட் பண்ணுங்க. எவ்வளவு நாள் நீ அவன் கொடுக்கறதே வாங்கி இருப்ப, எவ்வளவு நாள் கன்சியூமர். அதாவது மோடிஜி வந்து இப்ப நான் சொல்றது, இப்ப நீங்க கேட்டீங்களா எதுக்காக மோடிஜி வந்து நீங்க புகழறீங்கன்னு சொல்லிட்டு, இவ்வளவு நாளா கன்சியூமரா இருப்ப, வி ப்ரொடியூஸ் அப்படிங்கிறாரு அவரு. இந்த ஏஐ சம்மிட்டோட சாராம்சம் பர்பஸ் எதுக்கு அப்படின்னா, இந்தியா வில் நோ லாங்கர் பி ஒன்லி a கன்சியூமர், இந்தியா வில் ப்ரொடியூஸ் இன் ஏஐ டெக்னாலஜி. நான் வந்து பிரீமியரா இருப்பேன். பின்டெக் இன்னொரு விஷயம் சொல்றேன், எல்லாமே காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுன்னு வச்சுப்போம். யூபிஏ 2 இருக்குல்ல, அவங்க எடுத்துட்டு வந்தது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதா உன்னால? யூபிஐ நீ இன்னொரு ஐடியா ஆதார் பண்ண முடியல, அதை நீ ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண? பார்லிமெண்ட் அதாவது நீ தான் கொண்டு வரணும் ஒரு ஐடியா கொண்டு வந்த, உன் ஐடியா வந்து சக்சஸ்ஃபுல்லா வரும்போது பிடிக்காம நீ ஏன் வேணான்ற? ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் உங்களோட நீங்க பண்ண பாலிசி ஃபெயிலியர், அதையும் சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. நான் சொல்றேன், எத்தனை டிமானிட்டைசேஷன் சக்சஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. வேர்ல்ட் ஹிஸ்டரி எடுங்க, எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க. துக்ளக் காலத்துல இருந்து நான் சொல்றது முகமது துக்ளக் நடந்தது ஃபெயிலியர். இவங்க வேர்ல்டு வைடா சொல்றேன், எல்லா டிமானிட்டைசேஷன் ஃபெயிலியர். இப்ப அப்படின்னா இப்ப மோடி இல்லனா இந்தியா இந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டிப்பா இல்ல. இந்த வளர்ச்சி இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டோம். we would have been like Bangladesh or Pakistan. இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியாது இல்லங்க. நான் 2014ல இந்த கவர்மெண்ட் என்டிஏ வரலன்னா we would have become another Pakistan. no not even Pakistan. இன்னும் மோசமா மாதிரி இருக்கும். because we were ready to give Kashmir. சியாச்சின் விட்டு கொடுக்க ரெடி. we are making deals with China. இன்னைக்கும் ராகுல் காந்தியும் சைனீஸோட இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் ஒன்னா கையெழுத்து போட்டு ஒரு பேப்பர்ல ஒரு போட்டோ இருக்கு, 2 பேர் கையெழுத்து போற மாதிரி. அந்த பேப்பர்ல என்ன இருந்தது சொல்ல மாட்டாங்க. 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் போது சைட் லைன்ஸ் ஆஃப் த ஒலிம்பிக்ஸ் அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இது வந்து நான் சொல்றது வந்து இட் இஸ் நாட் டீல் பிட்வீன் கண்ட்ரி டு கண்ட்ரி, இட் இஸ் பார்ட்டி டு பார்ட்டி. Chinese Communist Party was a ruling party. It is ruling party. Sorry, it is ruling party. UPA was like Congress Party was ruling party. இவங்க 2 பேரும் ஒரு டீல் 2 பேரும் ஒரு MOU சைன் பண்றாங்க. வாட் வாஸ் தேர் இன் தி MOU இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. சோ அப்ப 2014ல if Modi like was not there, நான் சொல்றது லீ குவான் யூ சொன்னது நடந்திருக்கும். லீ குவான் யூ சொன்னது என்ன? I was disappointed with India. India is a country full of potential. பட் அவங்களோட பாலிசி சரியில்லை. நேருவை பத்தி நான் சொல்ல வேண்டாம், லீ குவான் யூ என்ன சொன்னான்னு போட்டு பாருங்க. அவர் எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க. இந்தியா மேல மிகவும் நம்பிக்கை வைத்திருந்த வெகு சில உலக தலைவர்ல நான் வந்து மாஸ்டர் ஊகுவே அப்படின்னு பாக்குறது லீ குவான் யூ. உலகத்துக்கே அவருடைய டாக்டரின் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவர் சொன்னதான் நடந்துட்டு இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதுனது தான் இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, மேபி இங்க ப்ராப்ளம் என்னன்னா, அவர் வந்து 2015ஆம் வருடம் 23ஆம் தேதி மார்ச் மாசம் அவர் இறந்து போறாரு. மோடிஜி 2014ஆம் வருஷம் 26ஆம் தேதி he went for his funeral போனார். பிரைம் மினிஸ்டர் போனார். சோ இங்க ப்ராப்ளம் என்ன, ஒரு he was 90+ ஆக்சுவலா அந்த சமயத்துல. சோ அதனால அவரால் மேபி he could not interact. புட்டின் அவர்கள் பற்றி லீ குவான் யூ என்ன சொன்னான்னு பாருங்க. மோடி அவர்கள் இருந்திருந்தால் லீ குவான் யூ அவர்களும் 2 பேரும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா கொண்டாடி இருப்பாங்க. லீ குவான் யூ லைக் வாஸ் லைக் ஒரு ஏர்லியர் டிபார்ட் ஆயிட்டாருன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். மோடி மாத்திரம் இல்ல அப்படின்னா யூ ஃபர்கெட் இந்தியா. இதை நான் ரொம்ப சாலிடா சொல்லுவேன். மோடிஜி மாத்திரம் இல்ல, தொலைஞ்சிருப்போம் சீரியஸா. நம்ம வந்து அந்த நீங்க 2016 18 தாண்டி இருக்க மாட்டோம். ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளைய வேணோட வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய் ஹிந்த் சார். ஜெய் ஹிந்த்.